அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு எதிர்பாரா வளர்ச்சியும் லாபமும் திக்குமுக்காடச் செய்யும். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். எதிர்பாரா வளர்ச்சியும் லாபமும் திக்குமுக்காடச் செய்யும். யாருக்கு இந்த அறிவுறுத்தல், இந்த தலைப்பு அப்படின்னா மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல். இப்போ இது ஒரு சீசனல் வீடியோ மாதிரி, இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன், அந்த மாத அறிவுறுத்தல்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு இன்னும் அடிஷனாக இதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னாக்கா உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான செவ்வாய் உச்ச வீட்டில் பயணிக்கிறார். அதுலேயும் குறிப்பாக 7/3/2024 அன்று அவிட்ட நட்சத்திரமான அவருடைய சுயசாரத்திலேயே பயணிப்பது அவங்களுக்கு பெரிய அளவு மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் உயரும், பெரிய அளவு வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு ஒரு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும். 16/3/2024 வரைக்குமே அந்த உச்ச வீட்டில் இருப்பார். அதற்கு அடுத்து 16/3க்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு 11ஆம் இடம். லக்னாதிபதி ராசியதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப அவனே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அந்த எதிர்பாராத லாபங்களும் வளர்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா தன்னுடைய சுயசாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகளை செய்வார். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியே 10ஆம் இடத்துல உச்சமாகிறது. அதுவும் பாவிகள் கேந்திரங்களில் இருந்தாலே வலிமை, அதில் உச்சமாகிறப்ப அதிரடியாக நீங்கள் சரவடியாக நீங்கள் பிஹேவ் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அண்டு உங்களுக்கு அந்தஸ்து, மரியாதை, தொழில், வேலைவாய்ப்பு இதை கொடுக்கக்கூடியவன், அஸ் வெல் அஸ் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு 10-11ஆம் பாவகங்கள் ஹெவியாக வழுக்குது. அதுலேயும் குறிப்பாக லக்னாதிபதி ராசியதிபதி உச்சமாவது, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் பயணிப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அவனே 8ஆம் இடத்ததிபதியாக வர்றதால தான் எதிர்பாரா வளர்ச்சியும் லாபமும் திக்குமுக்காடச் செய்யும். 8ஆம் இடம்ங்கிறப்ப கொஞ்சம் பயம் இருக்கும். நடக்குமா நடக்காதா, மற்றவங்கள நம்பி செய்ய வேண்டியிருக்கு, சூழலை நம்பி செய்ய வேண்டியிருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அபரிமிதமான மற்றவங்க, சூழல், பங்குதாரர்கள் வழியாக பெரிய அளவு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தொழில், வேலை வாய்ப்புகள் ரொம்ப அபரிமிதமாக வளர்ச்சி அடைவதும் அண்டு அதன் மூலம் பெரிய அளவு லாபம் கிடைப்பதும் இருக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி சூரியன், 11ஆம் இடத்ததிபதி சனி பகவான், அடுத்து 16ஆம் தேதி முதல் உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான செவ்வாயும் அங்கே வர்றார். உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் அவரும் வெயிட்டாக இருப்பார். அதனால் பெரிய அளவு நன்மைகள், லாபத்தை பார்க்கலாம். நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களுக்கு சரராசி, அந்த மேஷ லக்னம் மேஷ ராசி அப்படிங்கிறதால சரத்திற்கு பாதகம் என்னென்னா 11ஆம் பாவம். 11ஆம் இடம்னா லாப சிந்தனை, பேராசை. அதனால தான் பேராசை இல்லாமல் இருக்கணும். பேராசை இருந்தால் சனி பகவான் கவுத்து விட்ருவார், நல்லா கொடுப்பார். இன்னொன்று பேராசையோடு செயல்படுறப்ப சிக்கல் வரும் அப்படின்ட்டுருப்பேன். இப்போ எதிர்பாராத வளர்ச்சி, நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா 8ஆம் இடத்ததிபதிங்கிறதால ஒரு பயத்தோட, பெரிய பேராசையாக செயல்படாமல் எந்த அளவுக்கு சிறப்பாக வேலைகளை செய்ய முடியுமோ செய்வீங்க. அப்போ பெரிய அளவு வளர்ச்சி கிடைக்கும். இருந்தாலும் சனி பகவான் அஸ்தகதமாக இருக்கிறதால சற்று குறைஞ்சாலும் 5ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறப்போ உங்கள் புத்திக்குரியவன், பூர்வ புண்ணியாதிபதி 11ல் இருக்கிறப்போ உங்கள் மைண்டில் திடீர்னு தோணும், ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கேன், பெரிய அளவு நம்மளுக்கு வரவேற்பு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு இந்த பேராசை வர தோணும். பேராசையை தூண்டுற மாதிரி அந்த 3 கோள்களும் வேலை பார்ப்பாங்க. சூரியன், சனி, செவ்வாய் 3 கோள்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பேராசையோடு செஞ்சால் தான் பெரிய நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 9-12 கூடைய அந்த குரு பகவான் லக்னத்திலேயே இருக்கார். பெரிய அளவு உயர்ந்ததா, தன்னை சிறந்ததா, பெரிய ஆளாக சிறந்தவனாக நினச்சிக்கிட்டு ரொம்ப நல்லா தான் வரும்னு செய்வீங்க. அவனே 12ஆம் இடத்ததிபதியாக போய் லக்னத்தில் இருக்கிறப்ப, ஜென்ம குருவாக இருக்கிறப்ப பெருசாக நன்மைகள் செய்யாமல் விரயத்தை, மன நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துருவார். நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை,
தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடவே 12ஆம் இடத்துல அந்த ராகுவும் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்கள் செயல்பாட்டுக்கு சைலண்ட்டாக உங்களை வேலை செய்ய வைப்பார். பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதை ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. அந்த கேது உங்களுக்கு நன்மையை செய்வார். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனியை போன்று வேலை செய்கிறவர். அவர் பாதகாதிபதியான சனி போன்று வேலை செய்ய ஆரம்பித்தார்னால பெரிய அளவு விரயங்கள், நிம்மதி இல்லாத தன்மை வந்துடும். அதை குரு பகவானும் கொடுப்பார், as well as ராகுவும் கொடுப்பாங்க. கவனமாக இருக்கணும். என்னங்க இப்படி தலைப்பை பிரம்மாண்டமாக சொல்லிவிட்டு இதையும் சொல்கிறீங்கன்னு? எஸ், பேராசை படலை அப்படின்னா நீங்கள் எதை பேராசையாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அது தானாக நடக்கும். அங்கே தான் அந்த சூட்சமாக இருக்குது. யாரால் அது மாதிரி முடியும்? அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் யாரெல்லாம் அந்த ஜெப தியானம் பண்ணுறாங்களோ, ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய அன்புள்ளங்கள் கண்டிப்பாக அந்த பேராசை இல்லாமல் செயல்படுவாங்க. எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு. கடவுள் தான் செய்ய வைக்கிறார். நம்ம என்ன பெருசா? நம்ம என்ன செய்கிறோம்? அவன் தான் செய்ய வைக்கிறான். அவன் தான் எண்ணங்களை தூண்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக செய்கிறவங்களுக்கு, பேராசை இல்லாமல் செய்கிறவங்களுக்கு ஆச்சரியமான ரிசல்ட் வரும். அதனால தான் எதிர்பாரா வளர்ச்சியும் லாபமும்ட்ட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. 2-7 கூடைய குடும்பத்திற்கு, தனத்திற்கு உரியவன், கூட்டாளிகளுக்கு உரியவன், பங்குதாரர், பார்ட்னர், அதாவது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க வழியாலாம் கூட பெரிய அளவு ஒத்துழைப்பு, நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் நட்பு வீட்டில் தான் இருக்கார். கொஞ்சம் மற்றவங்களையும் அனுசரித்து போய்க்கணும். ரொம்ப லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சமாகிறப்ப கொஞ்சம் திமிரு வரும். ஏன்னா பொதுவிலேயே செவ்வாய்ங்கிறது ஒரு மோடுமுட்டி கோள்னு சொல்லியிருப்பேன். வேகம், கோவங்கிறது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அதுக்கான நெகட்டிவ் என்ன? செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது, பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு வாடிக்கையாக போயிடும். இப்போ உச்சமாகிறப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா 2-7 கூடைய அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு மாரகத்திற்கொப்பான கண்டங்களை செய்யக்கூடியவன். அவன் 10ல் இருக்கிறப்ப நீங்கள் அடக்கி வாசித்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு அனுசரித்து மற்றவங்களோட இணைந்து, அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்கள்ட்டெல்லாம் இணைஞ்சி குடும்பத்தில் உள்ளவங்களோட இணைந்து பேரை கெடுத்து கொள்ளாமல். ஏன்னா லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சமாகிறப்ப கொஞ்சம் திமிரு தண்டாக வர்றப்ப பேரை கெடுத்துக்கிற மாதிரி பிஹேவியர் வந்துடும். கெட்ட வேலைகள் பண்ணிடுறது, இல்லை ஓவராக தவறுதலாக பேசி டேமேஜ் பண்ணிடுறது சூழலை, மற்றவங்களை, இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அண்டு புதன் 3-6 கூடைய அந்த புதன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்தாலும் அஸ்தங்கதம் ஆகுவார். அதுவும் நீச்ச வீட்டை நோக்கி போவார். அவன் புதன் யார் உங்களுக்கு அப்படின்னா முயற்சிக்குரியவன். முயற்சி, தைரியம், வீரிய, பராக்கிரமஸ்தானாதிபதி. அவனே 6 இந்த செயலாற்றும் திறன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உரியவன். அவன் போய் 12ஆம் இடத்துல நீச்ச கதியில் போகிறான். ஏன்னா கிட்டத்தட்ட 7/3/2024 அன்றே நீச்ச வீட்டுக்கு போயிடுறார். அதனால் ஒரு மாதிரி தைரியம் இல்லாத மாதிரி, ஒரு மாதிரி வேலையே செய்ய முடியலையே அப்படிலாம் இருந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி வரும். ஏன்னா அந்த 10-11ஆம் பாவகங்கள் வலுக்குது. 3ஆம் இடத்ததிபதி இந்த வலிமை இழக்கிறப்ப அந்த தைரியம் இருக்காது, ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை வராது. அந்த 6ஆம் இடத்ததிபதி போய் 12ல் மறைகிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும். என்ன, அதை ஏதோ செய்கிறோம், வேறு பயந்துக்கிட்டு ஏதோ செய்வீங்க, நல்லா சிறப்பாக செஞ்சிங்களான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த லக்னாதிபதி, ராசி அதிபதி உச்சமாவது, தன்னுடைய சுயசாரத்திலேயே பயணிப்பது, 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் அவர் பயணிக்கிறப்ப அபரிமிதமான வளர்ச்சியும் லாபமும் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். எதிர்பாராத வகைன்னு ஏன் சொல்கிறேன்னா 8ஆம் இடத்ததிபதி அந்த லக்னாதிபதியே வர்றதால ஒரு வித பயத்தோடு தான் பிஹேவ் பண்ணுவீங்க. அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும். அண்டு 11ஆம் இடம் வலுக்கிறது சூப்பர் தான். பேராசை வந்துச்சுன்னா பெரு நஷ்டமாக வருங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப ஒரு அமைதி இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு சமநிலையில் இருப்பீங்க. அப்படியே ஓவராக கூத்தாடுறதோ, அப்போ ஒவ்வொரு கூத்தாடுறப்ப தான் தன்னிலையும் மறப்பீங்க, கண்டபடி பிஹேவ் பண்ணிடுவீங்க, சூழலை கெடுத்துருவீங்க, மற்றவங்களை சிக்கலுக்குரிய மாதிரி அவங்க நல்லது பண்ண முடியாதபடி பண்ணுற மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மற்றபடி இந்த செவ்வாய் அந்த 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடம் போகிற வரைக்குமே நல்லபடியாக இருப்பார். தட் இஸ் செவ்வாய் ஆக்சுவலாக மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 16 வரார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அங்கே பயணிப்பார். அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி 11ல் இருக்கிறப்ப பெரிய அளவு லாபங்கள் கிடைத்தே தீரும். அதுவும் ஒரு சூரியன் உச்ச வீட்டை நோக்கி போகிறார். பூர்வ பாக்கியாதிபதி 12ல் மறைஞ்சாலும் உச்சத்தை நோக்கி போகிறார். கொஞ்சம் நீங்கள் அந்த ஆன்ம சாதனை எல்லாம் பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு விரயங்கள் இல்லாமல் விழிப்புணர்வோடு ஈஸியாக நீங்கள் கடக்க முடியும். இந்த செவ்வாய் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பாராத வளர்ச்சி அண்டு லாபத்தை கொடுப்பாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. ஏன்னா 12க்கு போகிறப்ப தான் கவனமாக இருக்கணும். அது அந்த மாத அறிவுறுத்தல்லையே சொல்லுவேன். இப்போ செவ்வாய் 12ஆம் இடம் போகிறப்ப உங்களுக்கு விரயம், வெட்டி அலைச்சல், வீண் விரயம், எதிர்பாராத சிக்கல்கள் வரும்னு. அதே இது திமிரா செஞ்சாதான், ஸ்ட்ராங்காக செஞ்சாதான், நான்கிற கர்வத்தில் பண்ணாதான். இதே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு பண்ணுறப்ப அந்த 8ஆம் இடத்ததிபதி போய் 12ல் மறைகிறப்ப விபரீத ராஜயோகமாக மாறும். அதற்காக தான் சொல்கிறேன், ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்போ கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. அது என்னுடைய அனுபவம் அல்ல, அது மட்டுமல்ல, பலரும் அந்த அன்புள்ளங்கள் என்கிட்ட கவுன்சிலிங் வர்றப்போ சொல்கிறது அதுதான். மெடிடேட் பண்ணுறப்போ ஒரு தெளிவு, ஒரு சாந்தம் இருக்குது. இந்த மாதிரி சூழல் வந்தாலும் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு வேண்டும். பொதுவிலேயே செவ்வாய் மோடு முட்டின்னு இருக்கேன், டென்ஷன் பார்ட்டி, வேகம், கோபம் இருக்குன்னு. இப்போ அவர் உச்சமாக பயணிக்கிறப்ப, உச்சமாக 10ஆம் இடம் 11ஆம் இடம் பயணிக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுவீங்க, திமிரு தண்டாவாக பிஹேவ் பண்ணுவீங்க. அது தப்பு. அடக்கி வாசிச்சுக்கணும். பேராசையோடு செயல்படாமல் இருந்தால் உண்மையிலேயே இந்த மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் லாபமும் கிடைத்தே தீரும். அதனால தான் திக்குமுக்காட செய்யும்னு. என்ன செய்யறது, அந்த எதிர்பாராத அந்த லாபம் கிடைக்கிறப்ப மூச்சு திணற மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அதை என்ன செய்யறது, எப்படி என்ன அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரும். அதுக்கு அவன் அருள் வேண்டும். ஜபத்தியானம், அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் செஞ்சுக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்க. இன் அடிஷன் டு தட் ஏதோ பண்ணுவீங்க, எங்கள் யார்ட்டையாவது குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்கன்னா அதை பண்ணுங்கள். இன் அடிஷன் டு தட் ஒரு 10 minutes ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும். செய்கிறவன் இருக்கக்கூடாது. மற்ற ஆன்ம சாதனையெல்லாம் ஏதாவது நீங்கள் செய்யணும். பிராணாயாமம், யோகா, சில முத்திரைகள், இப்படிலாம் ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதுவும் செய்யாமல் இருக்கிறப்ப தான் அந்த மிராக்கிளை பார்க்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.